வணக்கம். இன்றைக்கு செய்ய போகிறது சீஸ் பக்கோடா. அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வீவர்ஸ். இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னாக்கா சீஸ் பக்கோடா செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் 1 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக மஞ்சள்தூள், உப்பு தேவையான அளவு தண்ணி. ஓகேவா? இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா வெங்காயம். உங்களுக்கு வெங்காயம் ரொம்ப பிடிக்குன்னா கூட போட்டுக்கலாம். தேவையான அளவு கருவேப்பிலை எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகா, இது 1/2 டீஸ்பூனு பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் சோம்பு எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ரொம்ப மஞ்சள்தூள் போடக்கூடாது. இந்த அளவுக்கு எடுத்தால் போதும், ரொம்பவும் போடக்கூடாது. ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும். ஓகேவா? இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா அடுத்தது உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூனு உப்பு எடுத்துருக்கேன். பார்த்து போட்டுக்கோங்க உப்பு, ஏன்னா கடலை மாவுலேயும் உப்பு இருக்கும். ஓகேவா? இப்போ நான் 1 கப்பு கடலை மாவு எடுத்துருக்கேன். இந்த சைஸ் அளவு 1 கப்பு. ஓகேவா? எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ வாங்க தண்ணி ஊற்றி பிழையலாம். இப்போ இந்த கப் அளவுக்கு நான் தண்ணி எடுத்துருக்கேன். உடனே ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. பக்கோடா எண்ணெயில் பொரியிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா பிழையணும் மாவை. ஓகேவா? பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும், அப்போ தான் கணக்காக வரும். ஓகேவா? நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நான் 1/2 கப்பு தண்ணி எடுத்தேன். பாருங்கள், மீதி தண்ணி இருக்குது. உடனே எல்லாத்தையும் ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ ரெடி ஆகிடுச்சு. வாங்க எப்படி பொரிக்கலான்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகேவா? நான் ஒரு இரும்பு சட்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடு ஏறட்டும். சூடு ஏற்ற பிறகு நம்ம இந்த பக்கோடாவை பொரிக்கலாம். ஓகேவா? எண்ணெய் காஞ்சிச்சு இல்லையான்னு நான் கொஞ்சமாக மாவு போட்டிருக்கேன். பாருங்கள், மாவு மேலே வந்திருக்கு. இப்போ வாங்க எப்படி பொரிக்கலான்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி பொரிக்கணும். அப்படியே ஓகேவா? இந்த அளவுக்கு நீங்கள் போடலாம். ரொம்பவும் கட்டியாக இருந்துச்சுன்னா மாவு எண்ணெயில் உருவாது. கொஞ்சம் லேசாக தண்ணியாக இருக்கணும். ஓகேவா? எண்ணெய் நல்லா காஞ்சிட்ட பிறகு நீங்கள் போடுங்க. ஓகேவா? இப்போ மாவெல்லாம் போட்டாச்சு. உடனே திருப்பிடாதீங்க, நல்லா அடியில் கொஞ்சம் நல்லா வேகணும். வெந்துட்ட பிறகு திருப்பி போடுங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், அந்த பக்கோடெல்லாம் மேலே ஏறிச்சா. இப்போ நம்ம என்ன செய்யணும், திருப்பி போட வேண்டியதான். ஓகேவா? திருப்பி போட்டாச்சு, நல்லா வேகட்டும். ஓகேவா? இப்போ பாருங்கள், பக்கோடா நல்லா வெந்துருச்சு பொன்னிறமாக. இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம எடுத்துட வேண்டியதான். ஓகேவா? நான் வடிகட்டி எடுக்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், வடிகட்டியிருக்கேன். எண்ணெயெலாம் நல்லா உழுது பாருங்கள். ஓகேவா? இப்போ பாருங்கள், பக்கோடா எல்லாத்தையும் நான் பொரிச்சு எடுத்துட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா சூடு நல்லா ஆறணும். அதுக்கப்புறம் தான் அது மேலே நம்ம சீஸ் ஊற்றுவோம். சீஸ் ஊற்றுறப்போ உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். ஓகேவா? நான் இந்த மாதிரி கிளாஸ் மங்கு எடுத்திருக்கேன். ஓகேவா? இந்த பக்கோடா நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா சும்மா அப்படியே மேலோட்டமாக அப்படி போட வேண்டியதான்.
இதை அடுக்கி வைக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படி மேலோட்டமாக அப்படி போட வேண்டியதான். ஓகே வியூவர்ஸ், இப்போ பாருங்கள் நான் மங்கள் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா மைனீஸ் எடுத்துருக்கோம். மைனீஸ் வந்து மேலே அப்படியே ஊற்ற வேண்டியதான். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது தந்தாப்புல நீங்கள் ஊற்றிக்குங்க. ஓகே வியூவர்ஸ், இப்போ ஊற்றியாச்சு. ஓகே வியூவர்ஸ், அடுத்தது வந்து சீஸோட சோஸ் ஊற்ற போகிறோம். இது கடையில் கிடைக்கும் உங்களுக்கு, இது சைவமாக இருக்கும். ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஊற்றிக்கங்க, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஓகே வியூவர்ஸ், ஊற்றியாச்சு. அடுத்தது வந்து சில்லி சாஸ் ஊற்ற போகிறோம். ஓகே வியூவர்ஸ், சில்லி சாஸு அப்படியே மேலே ஊற்றிட்டு வாங்க. இனிப்பு புளிப்பு எல்லாமே கலந்துருக்கும், சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஓகே வியூவர்ஸ், பார்த்தா மட்டும் பத்தாது, நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஓகே வியூவர்ஸ், இப்போ ரெடி ஆயிடுச்சு. சுவையான சீஸ் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இதை வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.